Today topic of discussion, ensure safe surgery. So what is ensure safe surgery? To ensure the safe surgery of a patient, it is important to follow several essential steps. Here are some key measures and consideration. ஸோ என்ஷூர் சேஃப் சர்ஜரி, பாதுகாப்பான அறுவை சிகிச்சையை உறுதி செய்யும் மெத்தட். ஓகே, பாதுகாப்பான அறுவை சிகிச்சையை உறுதி செய்யவும். ஒரு நோயாளியின் பாதுகாப்பான அறுவை சிகிச்சையை உறுதி செய்ய பல அத்தியாவசிய வழிமுறைகளை பின்பற்றுதல் முக்கியம். ஸோ என்னென்ன நடவடிக்கைகள், என்னென்ன பரிசீலனை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேஷண்ட்டோட ஆப்ரேஷனுக்கு என்னென்ன வழிமுறைகளெல்லாம் நம்ம வந்து பின்பற்றுறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஸ்டெப். பிஃபோர் ஆப்ரேஷன் என்னென்ன பண்ணணும், டியூரிங் ஆப்ரேஷன் டைம் என்னென்ன பண்ணணும், ஆஃப்டர் ஆப்ரேஷன் என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து 3 டைப்பாக நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஸ்டெப். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் இஸ் பேஷண்ட் அசஸ்மெண்ட், நோயாளி மதிப்பீடு. ஸோ ஹியர் to evaluate that patient medical history, thoroughly evaluate that patient medical history including any existing condition or allergy or medicals or previous surgery. இங்கே வந்து நம்ம எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணோம். என்னென்ன, நோயாளியின் மருத்துவ வரலாற்றை முழுமையாக மதிப்பீடு செய்யவும். இதில் ஏற்கனவே உள்ள ஏதேனும் நிலைமைகள், அலர்ஜி, ஒவ்வாமை, மருத்துவம், முன் அறுவை சிகிச்சை, முன்னாடி ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்களா, இதெல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். பெர்ஃபார்ம் எ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டு ஐடென்டிஃபை எனி பொட்டன்ஷியல் ரிஸ்க் ஆர் காம்ப்ளிகேஷன். அவங்களுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா, அவங்களுக்கு வந்து உடல் பரிசோதனை செய்யணும். அவங்களுக்கு ஏதாவது இது மாதிரி ரிஸ்க் இருக்கா, ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா, சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஒன்று பேஷண்ட் அசஸ்மெண்ட். தரோவ்லி வி வாண்ட் டு இவாலுவேட் பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட கண்டிஷன் என்ன, அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா, என்னென்ன மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, ப்ரீவியஸ் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அவங்களுக்கு வந்து உடல் பரிசோதனை செஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேஷண்ட் அசஸ்மெண்ட். செகண்ட் ஒன் இஸ் இன்ஃபார்ம்டு கன்சென்ட். Here what are the things we want to do? Obtained informed consent from that patient and their legal representative after explaining that procedure, potential risk, benefit and alternatives. Ensure that that patient fully understand that surgical process. Here நம்ம என்னென்ன பண்ணணும், தகவல் அறிந்த ஒப்புதல். ஸோ அவங்களுக்கிட்ட வந்து என்னென்ன ஆப்ரேஷன் செய்ய போகிறோம், செயல்முறை, அதில் வந்து ரிஸ்க் என்ன இருக்குது, நன்மைகள் என்ன, அதோட ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா, இல்லாட்டி வேறு அல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பேஷண்ட்டை சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்க வேண்டும். நோயாளி அறுவை சிகிச்சை முழுமையாக புரிந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். அங்கே ஓகேவா, அவங்களுக்கு பிஃபோர் சர்ஜரி நம்ம வந்து எல்லா மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ரொசீஜர், பொட்டன்ஷியல் ரிஸ்க், பெனிஃபிட் அண்டு அல்டர்னேட்டிவ்ஸ். தென் ஒன்லி அது வந்து பேஷண்ட்டையோ இல்லாட்டி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவோ பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து சர்ஜிக்கலுக்கு போகணும். ஓகே, என்ஷூர் தட் தட் பேஷண்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வி வில் கோ டு சர்ஜரி. தென் ப்ரீ ஆப்ரேட்டிவ் டெஸ்டிங். பிஃபோர் சர்ஜரி என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணோம், ஆர்டர் அண்ட் ரிவ்யூ நெசசரி pre-operative test such as blood work, imaging, scans, electrocardiogram to assess the patient overall health and identify and underlying condition that may affect the surgery. Before surgery, நோயாளியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம், அறுவை சிகிச்சை பாதிக்கக்கூடிய அடிப்படை நிலைமைகளை கண்டறிவதற்கும் இரத்த பரிசோதனை, ஸ்கேன், எலக்ட்ரோகார்டியோகிராம்
பிஃபோர் சர்ஜரி செய்து பேஷண்ட்டோட கண்டிஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்னென்னா பிஃபோர் சர்ஜரி அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு, இமேஜிங், ஏதாவது ஸ்கேனோ இல்லாட்டி எலக்ட்ரோகார்டியோகிராம் இதெல்லாம் எடுத்து அவங்களோட ஓவரால் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் அனஸ்தீசியா இவல்யூவேஷன், மயக்க மருந்து மதிப்பீடு. ஸோ இஃப் தட் சர்ஜரி ரெக்யூர்ட் அனஸ்தீசியா இன்வால்வ்ஸ் அன் அனஸ்தீசியாலஜிஸ்ட் who will evaluate that patient fitness for anesthesia, assess airway management requirement and plan the appropriate anesthesia technique. ஸோ மயக்க மருந்து நிபுணரை ஈடுபடுத்த வேண்டும். அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸாக இருக்கா, அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு அந்த பேஷண்ட்டோட பாடி ஃபிட்டாக இருக்கா, assess that airway management and plan for appropriate anesthesia technique. ஸோ மயக்க மருந்து நிபுணரை வச்சு பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பிஃபோராகவே இவாலுவேட் பண்ணியிருக்கணும். தென் சர்ஜிக்கல் டீம் briefing. So here conduct a pre-operative briefing with that entire surgical team, including surgeon, anesthesiologist, nurses and any other relevant person. ஸோ இங்கே வந்து பிஃபோர் சர்ஜரி என்ன பண்ணோம், அறுவை சிகிச்சை ப்ரீஃபிங் முழு விளக்கம். இங்கே வந்து யார் யார் இருக்கலாம்னா பிஃபோர் சர்ஜரி முழு அறுவை சிகிச்சை குழு யார் யார் அதில் இருப்பாங்க. அறுவை சிகிச்சை குழுவில் வந்து சர்ஜன் இருப்பார், அனஸ்தீசியாலஜிஸ்ட் இருப்பார், நர்சஸ் இருப்பாங்க, தென் பேராமெடிக்கல். இவங்களுக்குள்ளே வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி they have idea about that patient surgery they want to discuss. So அந்த surgery team they discuss surgery plan and then anticipated challenges, the specific role and responsibility of each team members. குழு உறுப்பினர்கள் அறுவை சிகிச்சை திட்டம், எதிர்பார்க்கப்படும் சவால்கள் மற்றும் குறிப்பிட்ட ரோல் மற்றும் பொறுப்புகளை விவாதிக்க வேண்டும். நவ் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் ஸ்டெப், உள் அறுவை சிகிச்சை படிகள். இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறப்ப என்னென்ன பண்ணும், எல்லாமே வந்து ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட். மெயின்டைனிங் ஏ ஸ்டெரைல் ஆப்ரேட்டிங் ரூம் என்விரான்மெண்ட் பை அட்ஹரிங் டு ப்ராப்பர் ஏசெப்டிக் டெக்னிக். ஆப்ரேஷன் பண்ணுற ரூம் வந்து ரொம்ப ஸ்டெரைல்டாக இருக்கணும், எல்லாமே வந்து ஏசெப்டிக் டெக்னிக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். என்ஷூர் தட் ஆல் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ராப்ஸ், எக்யூப்மெண்ட் ஆர் ஸ்டெர்லைஸ்டு. சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து ஸ்டெரைல்டாக இருக்கணும். தட் சர்ஜிக்கல் டீம் ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் ஹேண்ட் ஹைஜீன் ப்ரோட்டோக்கால். சர்ஜரி பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஹேண்ட் ஹைஜீன் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணோம். ஸோ இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் ஸ்டெப்பில் வந்து செகண்ட் ஒன் இஸ் பேஷண்ட் மானிட்டரிங். கண்டினியூவஸ் மானிட்டர் தட் பேஷண்ட் வைட்டல் சைன் இன்க்ளூடிங் ஹார்ட் ரேட், blood pressure, oxygen saturation and end-dial carbon dioxide level. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணோம். அவங்களுக்கு ஏதாவது சைன் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கா, அவங்களோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எப்படி இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு லெவல் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணோம். யூஸ் அப்ராப்ரியேட் மானிட்டரிங் டிவைஸ் அண்ட் என்ஷூர் that proper functioning throughout that process. ஸோ அப்ராப்ரியேட் டிவைஸை வச்சு அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத வந்து கண்டினியூவஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். தென் சர்ஜிக்கல் செக்லிஸ்ட். ஸோ சர்ஜரி ஃபாலோ த சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் சச் அஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் டு என்ஷூர் தட் ஆல் த எசென்சியல் ஸ்டெப். ஓகே, பிஃபோர் சர்ஜரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட செக்லிஸ்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இதில் என்னென்ன இருக்கும், பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, கரெக்டான பேஷண்ட்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. தென் சைட் மேக்கிங், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ண போகிறோம், ஆன்டிபயாட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக ஆன்டிபயாட்டிக் கொடுத்துருக்கோமா, எக்யூப்மெண்ட் செக் ஆர் பெர்ஃபார்ம்டு பிஃபோர் இன்சிஷன். பிஃபோர் சர்ஜரி பேஷண்ட்டோட நேமு, எந்த சைட்டில் பண்ணுறோம், ஆன்டிபயாட்டிக் கொடுத்துருக்கோமா, என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே அந்த செக் லிஸ்ட்டை வச்சு நம்ம அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். தென் கம்யூனிகேஷன் அண்டு கொலாபரேஷன். த சர்ஜிக்கல் டீம் கிட்ட வந்து நல்ல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஓப்பன் டாக் இருக்கணும். ஸோ ப்ரொமோட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க்
among all surgical team members. அந்த சர்ஜிக்கல் டீம் மெம்பர்ஸ் அது சர்ஜன், அனஸ்தீசியாலஜிஸ்ட், நர்சஸ், பேராமெடிக்கல் பீப்புள் அவங்க கூட வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கணும். தட் ஒன் என்கரேஜ் ஓப்பன் டயலாக், ஆக்டிவ் லிசனிங் அண்ட் தட் யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்டு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் டு ப்ரிவெண்ட் எரர் அண்ட் அட்ரஸ் எனி கன்சர்ன். ஸோ அவங்க கூட வந்து ஒரு ஓப்பன் டாக் இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா லிசன் பண்ணணும். அப்போ தான் எஃபெக்டாக எரர் இல்லாமல் ப்ராப்பராக வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். தென் adherence to surgical protocol. Follow established surgical protocol for procedure such as correct patient positioning, appropriate use of surgical instrument, proper tissue handling, and meticulous hemostatism. Minimize the risk of surgical site information by implementing appropriate antibiotic prophylaxis measures. Last one is adherence to surgical protocol. நம்ம வந்து என்னென்ன சர்ஜரி பண்ணுற ப்ரோட்டோக்காலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறோம், அதாவது பேஷண்ட்டோட பொசிஷன் எப்படி இருக்குது, என்னென்ன சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், தென் ப்ராப்பர் டிஷ்யூ ஹேண்ட்லிங், தென் minimize the risk of surgical site information by implementing appropriate antibiotic prophylaxis. பிஃபோர் சர்ஜரி பண்ணி அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போ ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. தென் ஆஃப்டர் ஆப்ரேஷன் வாட் ஆர் த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்டெப்? ரெக்கவரி அண்ட் மானிட்டரிங். Transfer that patient to that post anesthesia care unit. Okay, PACU, after operation post anesthesia care unit or designated recovery area, and closely monitor that vital sign, pain level and overall condition. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் அனஸ்தீசியா கேர் யூனிட்டுக்கோ இல்லாட்டி டெசிக்னேட்டட் ரெக்கவரி ஏரியாவுக்கோ பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு க்ளோஸாக மானிட்டர் பண்ணோம். அவங்களுக்கு ஏதாவது சைன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா, அவங்களோட பெயின் லெவல் எப்படி இருக்குது, ஓவரால் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத கண்டினியூவஸாக வந்து மானிட்டர் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெக்கவரி அண்டு மானிட்டரிங். Then provide appropriate post-operative care and pain management. ஓகே, அவங்களுக்கு வந்து அப்ராப்ரியேட்டாக எப்படிலாம் கேர் எடுத்துக்கணும், எப்படி பெயினை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதாவது பெயின் கில்லர் எப்படி எந்தெந்த இன்டர்வலில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஐடியா நம்ம கொடுக்கணும். தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? கிளியர்லி கம்யூனிகேட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பேஷண்ட் அண்ட் தர் கேர் கிவர்ஸ். ஓகே, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ இல்லை பேஷண்ட்டுக்கோ வந்து கிளியராக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் வூண்ட் கேர், எப்படி வந்து அந்த வூண்டை வந்து கேர் பண்ணிக்கணும். மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், எப்போல்லாம் மருந்து எடுத்துக்கணும். ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது எப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும், எப்படிலாம் ரெஸ்ட் எடுக்கணும். அண்டு ஃபாலோ அப்பாயின்மெண்ட், ஃபாலோ அப், எப்போ நெக்ஸ்ட் வந்து டாக்டரை பார்க்கணும். இது மாதிரியான ஐடியாஸ்லாம் வந்து நம்ம வந்து clearly communicate to our patient. Then ensure that that patient and family understand the sign of potential complication and when to seek medical assistance. அவங்களுக்கு வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷனாக இருந்ததுன்னா எப்படி வந்து அசிஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஈஸியாக புரிய வச்சுருக்கணும். தென் ஃபைனல் ஒன் இஸ் டாக்குமெண்டேஷன். ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, என்னென்ன பண்ணணும், என்னென்ன மெடிக்கேஷன் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் ஃபைனலி இம்பார்ட்டன்ட் ஒன். தரோலி டாக்குமெண்ட் த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இன்க்ளூடிங் டீடைல்ஸ் ஆஃப் சர்ஜரி, என்ன சர்ஜரி பண்ணாங்க, அனஸ்தீசியா என்னென்ன அனஸ்தீசியா கொடுத்தாங்க, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் என்னென்ன போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் கொடுத்தாங்க, எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அக்யூரேட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்டேஷன் ஹெல்ப் ensure continuity of care, facilitate communication among healthcare providers and service as a reference for ஃபியூச்சர் அசஸ்மெண்ட். ஸோ எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஃபியூச்சர் அசஸ்மெண்ட்டுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பாதுகாப்பான அறுவை சிகிச்சையை எப்படி உறுதிப்படுத்துறது, பிஃபோர் சர்ஜரி என்னென்ன பண்ணும், பேஷண்ட் அசஸ்மெண்ட்,
எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கணும் ஆப்ரேஷனை பற்றி. தென் ப்ரீ ஆப்ரேட்டிவ் டெஸ்டிங், பிஃபோர் ஆப்ரேஷன் என்னென்ன டெஸ்ட் பண்ணுறோம். தென் அனத்தீசியா எவல்யூஷன், அனத்தீசியாலஜிஸ்ட் வந்து அந்த பேஷண்ட்டோட பாடியை செக் பண்ணி செட் ஆகுமா என்னான்னு பார்த்துக்கணும். தென் சர்ஜிக்கல் டீம் வந்து அவங்களும் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் கம்யூனிகேஷனில் தே வாண்ட் டு டீல் தட் பேஷண்ட். தென் டியூரிங் ஆப்ரேஷன் டைம் எவ்ரி திங்ஸ் இஸ் ஸ்டரைல்டு ஒன். தென் நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து நல்லா மானிட்டர் பண்ணணும். சர்ஜிக்கல் செக்லிஸ்ட், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணும். தென் சர்ஜிக்கல் கம்யூனிகேஷன் அண்டு கொலாபரேஷன் வித் பேஷண்ட் கூட இருக்கணும். தென் அட்ஹரன்ஸ் டு சர்ஜிக்கல் ப்ரோட்டோக்கால், நம்ம வந்து சர்ஜரி பண்ணியாச்சு. இப்போ வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்டெப் என்னென்ன, ரெக்கவரி அண்டு மானிட்டரிங், பேஷண்ட் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், எவ்ரி திங் ஃபைனலி வி வாண்ட் டு டூ டாக்குமெண்டேஷன். Thanks for watching.